ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இயேசு என் சொந்தம், நான் அவருக்கு சொந்தம். இந்த ஒரு தலைப்பிலே ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? நான் என்றும் உந்தன் பிள்ளை, நீர் என்றும் எந்தன் தந்தை. நான் என்றும் உந்தன் பிள்ளை, நீர் என்றும் எந்தன் தந்தை. தேவனே நானும் சொந்தம், தேவனே நீர் என் தஞ்சம். தேவனே நானும் சொந்தம், தேவனே நீர் என் தஞ்சம். நான் என்றும் உந்தன் பிள்ளை, நீர் என்றும் எந்தன் தந்தை. கலங்கும் நேரத்தில் கைவிடாத நேசரிவர், மருளும் வேளையில் மாறாத தேவனிவர். கலங்கும் நேரத்தில் கைவிடாத நேசரிவர், மருளும் வேளையில் மாறாத தேவனிவரா. நான் என்றும் உந்தன் பிள்ளை, நீர் என்றும் எந்தன் தந்தை. மலைகள் விலகினும் விலகாதவர் நீரே, பர்வதம் பெயர்ந்தாலும் நிலையானவர் நீரே. மலைகள் விலகினும் விலகாதவர் நீரே, பர்வதம் பெயர்ந்தாலும் நிலையானவர் நீரே. நான் என்றும் உந்தன் பிள்ளை, நீர் என்றும் எந்தன் தந்தை. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் என் சொந்தம், நாங்கள் உங்கள் பந்தம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய உரிமை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதை குறித்து தியானிக்க போகிறோம். ஆவியானோர் உதவி செய்வீராக. என்னை மறைத்துக் கொள்ளுங்க. கேட்கிறவர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்க என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு நம் சொந்தக்காரர். அவர் நம்மை என் ஜனம், என் ஜனம், என் பிள்ளைகள் என்று சொல்றார். இன்றைக்கு என் ஜனம் என்பதை குறித்து தியானிக்கலாம். அடுத்து வரும் நாட்களே என் பிள்ளைகள், என் தாசன், அதெல்லாம் சொல்லி நம்ம தியானிக்கலாம். உரிமையோடு நம்மை பார்த்து அவர் சொல்கிறார். இன்றைக்கு என் ஜனம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 81:13 வாசிக்கிறேன். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, இது ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு பரிதபிப்பு. என்னுடைய ஜனங்கள் பாவத்தில் வாழக்கூடாது, என் வழிகளை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும், என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆதங்கத்தோடு அங்கலாய்ப்போடு என் ஜனம் கெட்டு போய்விடக்கூடாது, என் ஜனம் தவறி போய்விடக்கூடாது, என் ஜனம் தவறான இடத்துக்கு போய்விடக்கூடாது என்று அங்கலாய்ப்போடு கூட இந்த காரியத்தை அவர் சொல்றத பாக்குறோம். எத்தனையோ தடவை வாஸ்து பார்த்திருக்கிறேன் நானு. ஆனா இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தா எவ்வளவு அங்கலாய்ப்போடு இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. என் ஜனம், எவ்வளவு பாத்தீங்களா? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்படி ஒரு ஏக்கம் கர்த்தருக்கு. 8ஆம் வசனம் பாருங்க. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். திரும்ப சொல்றார் பாத்தீங்களா? முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லிட்டார் 8ஆம் வசனத்துல. அதற்கு பிறகுதான் 13ஆம் வசனத்துல சொல்றார், ஏங்குகிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஏக்கத்தோடு கூட அவர் நம்மிடத்துல சொல்றார், என் ஜனம். எப்படி அவருடைய ஏக்கத்தை தீர்வு செய்ய முடியும்? எப்படி அவருடைய ஏக்கத்தை நாம் தீர்ப்பது? அப்படின்றால் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் வசனத்துல பாருங்க. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. எவ்வளவு ஒரு பயங்கரமான கண்ணீரோடு அவர் சொல்லி இருப்பார். என் ஜனமோ என்னை விரும்பவில்லை, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் சொல்லி அதற்கு பிறகு அவர் சொல்றார். ஒரு அங்கலாய்ப்பு.
பாருங்க, அப்படி அவருடைய வழியில நடந்தா கர்த்தர் என்ன செய்யறாராம் பாருங்க. முதலாவது நமக்கு விரோதம், அடுத்த வசனம், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்துவேன்னு சொல்றார். நமக்கு விரோதமாக எழும்புகின்ற எதிராளிகளை தாழ்த்துவாராம். அது மட்டும் இல்ல, நமக்கு சத்துருக்களுக்கு, நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக அவரே கையை நீட்டுவாராம். அப்படின்னா என்ன? சத்துருக்களை அவர் முறியடிப்பார் என்று அர்த்தம். அடுத்தது, அந்த சத்துருக்கள்லாம் இச்சகம் பேசி அடங்குவார்கள். எப்பொழுது? நாம் அவர்களில் வழிகளில் நடக்கும் போது மட்டுமே சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கி போவார்கள். அதுக்கு பிறகு பாருங்க, கடைசி வசனம் 16வது வசனம், உச்சிதமான கோதுமையினாலே அவர் போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். அந்த உச்சிதமான கோதுமை என்பது தேவனுடைய வசனத்தினால், உலக பிரகாரமாக உணவினாலே நம்மை போஷிப்பார். அதே சமயத்திலே உச்சிதமான கோதுமை என்பது கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. அதனால நம்மள திருப்தியாக்குவார். அது மட்டும் இல்ல பாருங்க, போஷிப்பார். உச்சிதமான கோதுமைனா அனுதினமும் தேவனுடைய வசனத்தினாலே அவர் போஷிப்பார். அது மட்டும் இல்ல, நம்மை சரீர பிரகாரமாகவும் அவர் போஷிப்பார். கன்மலை தேன் என்பது, கன்மலை தேனினால் நம்மை திருப்தியாக்குவார். கன்மலை தேன் என்பது கர்த்தருடைய அன்புங்க. அவருடைய அன்பினாலே நம்மை திருப்தியாக்குவார். எப்போது? நாம் அவருடைய வசனத்தை கேட்டால், எனக்கு செவி கொடுத்தால், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், இப்படிலாம் நான் காரியங்களை அவங்களுக்கு செய்வேனே அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். யோனா 4:11 பாருங்க, இடது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? பாருங்க, ஒரு தேசம் பாவத்துல விழுந்து கிடக்குது, அக்கிரமம் பெருகி இருக்குது. யோனாவை அனுப்புறாரு. யோனாவை அனுப்பி போய் பிரசங்கி, அதுக்கு விரோதமாக பிரசங்கி, இன்னும் 40 நாட்கள்ல அது அழிக்கப்பட்டு போகும் சொல்லு, அந்த ஜனத்தின் அக்கிரமம் என்னை எட்டியதுன்னு சொல்றார். யோனா முதலில் மறுதளித்து அதுக்கு பிறகு போய் சொல்றான். சொன்ன உடனேயே அங்க உள்ள ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்க? ஏன்னா கர்த்தருக்கு அவ்வளவு பாரம், அவ்வளவு பரிதபிப்பு, அவ்வளவு ஒரு அங்கலாய்ப்பு. என் ஜனம் பாவத்தில் மாளக்கூடாது, மரித்து போகக்கூடாது, கெட்டு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி அப்ப யோனா போய் சொன்ன உடனே அந்த ஜனங்கள், நினிவேயுள்ள ஜனங்கள் உடனே தேவனை விசுவாசிக்கிறாங்க. ஏனோ தானோ என்று இல்லாதபடி உடனே விசுவாசித்து உபவாசம் செய்யும்படியாக கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்குமாக இரட்டு உடுத்தி கொண்டார்கள். ராஜா கேள்விப்படுறாரு. உடனே ராஜா தன் ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கழற்றி வைத்து இரட்டு உடுத்தி சிங்காசனத்தை விட்டு எழுந்து இரட்டு தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்காரான். ராஜா முதல் கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்குங்க எல்லாமே அப்படியா உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல, ருசி பார்க்கல, தண்ணி குடிக்கல. அவங்க சொல்றாங்க, நம்ம பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா ஒருவேளை அவர் மனம் இறங்குவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. நம்மள மேல உள்ள கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் சொல்றாங்க. அதே போல பாக்குறாரு, என் ஜனம் இப்படியாய் மனம் திரும்பிருச்சே, நான் சொன்ன உடனே அதை கேட்டு, என் வசனத்தை கேட்டு, என்ன காரியம் வார்த்தைகளை கேட்டு உடனே மனம் திரும்பினால் நலமாயிருக்கும்னு நான் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி தான் ஜனங்களுக்கு செய்யவிருந்த தீங்கை செய்யாம மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தான்னு பார்க்கிறோம். யோனாவுக்கு செம்ம கோவங்க. என்ன ஆண்டவரே, நீங்க போய் சொன்னீங்க, இப்ப இறக்கப்பட்டுட்டீங்க, நீங்க மன உருக்கும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் எனக்கு தெரியும், அதனால்தான் நான் போக மாட்டேன்னு சொல்லி வேற இடத்துக்கு போனேன். நான் என்னை பிடிச்சி திருப்பி கொண்டு வந்து வச்சு இப்படி என்னை அவமானப்படுத்திட்டீங்களா? அவனுக்கு ரொம்ப கோவம். அந்த ஜனங்களுக்கு செய்யவிருந்த தீங்கை செய்யல, என்னுடைய தீர்க்க தரிசனம் பொய்யாயிருமே அப்படின்லாம் அவன் அங்கலாய்க்கலாம். அதுக்கு பிறகு ஆண்டவர் நிறைய காரியம் செய்யறாரு. அவன் நீ எரிச்சலா இருக்குது நல்லதான், ஆமா நான் மரண பரியந்த எரிச்சலா இருக்கு நல்லதான்றான். ஆமனுக்கு செடியை நிழல் உண்டாக்கும்படி கட்டளையிட்டார். உடனே ஒரே ராத்திரில பூச்சி அதை அரித்து விட்டது. அதனால ரொம்ப எரிச்சல் அடையணும். அப்ப சொல்றார், நீ வளர்க்காததும் நீ ஒண்ணுமே செய்யாதும் நீ பிரயாசப்படாதமான ஒரே ராத்திரியிலே முளைத்து அது காய்ந்து போன அந்த ஆமனுக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத
என்னுடைய ஜனங்களுக்காக பாருங்க 1,20,000 பேருக்கும் அதிகமான மனுஷர்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு கேட்கிறார். பார்த்தீங்களா? அவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய பாவத்தை அப்படியே சிவேர் என்றிருந்த பாவத்தை பஞ்சை போல வெண்மையாக்கினார் தம்முடைய ரத்தத்தினாலே. அது மட்டும் இல்லைங்க, சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி எறிந்தார் பிரியமானவர்களே. எனவே என் ஜனம் பாவத்தில் மாட அவர் விருப்பமே இல்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்த இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தார் நலமாயிருக்கும் என்று சொன்னார். ஒரு காரியத்தை நான் படிச்சேன் பாருங்க. அதுல என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஜியோகிராஃபி டீச்சர் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. கடலின் ஆழங்களை குறித்து டீச் பண்றாங்க. அப்ப பசிபிக் மகா சமுத்திரம் 5 மைல் தூரத்திற்கு ஆழமானது, அதுக்கு மேலேயே ஆழமான சொன்னபோது ஒரு மாணவன், ஒரு கிறிஸ்தவ மாணவன் அல்லேலூயா அப்படின்னு சொல்றான், சத்தமா ஆர்ப்பரிக்கிறான். ஆசிரியர் திரும்பி பார்க்க, என்ன ஆச்சு உனக்குன்றாரு. இல்ல ஆண்டவர், இல்ல சார், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார் வேதம் சொல்லுகிறது. இந்த பசிபிக் மகா சமுத்திரம் 5 மைல்களுக்கு மேலான ஆழமுடையது என்று சொன்னீங்க. அந்த ஆழத்திலே என் பாவங்களை ஆண்டவர் எரிந்து விட்டார், அதை எண்ணாமலும் இருக்கிறார். இந்த பாக்கியத்தை நினைத்து நான் ஆனந்த பரவசம் அடைந்து சத்தமிட்டு நான் சொல்லிவிட்டேன்னு சொல்றான். பாத்தீங்களா? கடலின் ஆழத்திலே நம்முடைய பாவங்களை தூக்கி எரிகிற ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல. அப்போ நீங்களும் நானும் என் ஜனம் என்று அவர் சொல்ற அந்த வார்த்தையை நினைத்து அவருக்கு பிரியமாய் நடந்து பாவ வழியை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ, அவருடைய வழிக்கு செவி கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? கார்மேகம் போலென் பாவங்கள் கத்தரகற்றினாரே, மூழ்கி தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. என்னாவிலே புது பாட்டுக்கள் என்றென்றும் கவி தங்கிடும், மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினா. 2வது பாருங்க, வாசிக்கலாம். ஏசாயா 32:18 பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல பார்த்து பார்த்து நம்மளுக்கு செய்யறாங்க. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போது அப்படின்னு சொல்லும் போது ஏசாயா 30:15, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம மனம் திரும்பி, முதல் பகுதி, நம்ம மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவோம், அமெரிக்கை சமாதானமும் நம்பிக்கையும் நம்மளுடைய பலனாய் இருக்கும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதே ஏசாயா 65 என்னென்ன செய்யும், எப்படி எப்போதுன்னு சொல்லும் போது, முதலாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அமெரிக்கையாக அமைதலோடு சமாதானமாக நாம் காணப்படுவோம். 2வது பாருங்க, 65:10 ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடும் பொழுது அவர் என்ன செய்யறார், என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்க. 21 பாருங்க, நிறைய காரியம் தன்னுடைய ஜனத்தை பத்தி சொல்லிட்டு, நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லிட்டு 21ஆம் வசனத்துல, வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, ஆனா என்னை தேடும் போது அவர்களுக்கு வீடுகளை கட்டி அவர்கள் அதுல சமாதானத்தோடு குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சகரியால பாத்தீங்கன்னா 8:8, உண்மையும் நீதியுமாய் ஜனங்கள் இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாராம், அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். சகரியா 8:8 பாருங்க. அதுல, அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமில்
நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 7ஆம் வசனத்துல, இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து இப்படியாய் நான் எருசலேமின் அடியிலே அவர்களை குடியிருக்க பண்ணுவேன். உண்மையும் நீதியுமாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். உண்மையும் நீதி உள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜனங்களை, என்னுடைய ஜனங்களை சமாதானமான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்க பண்ணுவார். 2 நாளாகமம் 14:4 வாஸ்து பாத்தீங்கன்னா அங்க ஆசா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆசா ராஜா என்ன செய்யறாரு? 2 நாளாகமம் 14:4 வசனத்தை வாசிக்கிறேன். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா. இந்த கர்த்தரை தேடுவதற்கு ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறாரு. எல்லா விக்கிரகங்கள் அருவருப்புகளை எல்லாம் விலக்கிறாரு. ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. ஒரு தேசத்தின் ஜனங்கள், தம்முடைய ஜனங்கள் அமைதியாய் இளைப்பாற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாதவெல்லாம் அகற்ற வேண்டும். ஆசா ராஜா அப்படி செய்தார். பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 14:1 முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா நன்மையும் செம்மையுமானதை செய்தான். கர்த்தருக்கு முன்பாக அவன் நன்மையும் செம்மையுமானதை செய்தான். பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றினான். சிலைகளை உடைத்தான். விக்கிரக தோப்புகளை வெட்டினான். வெட்ட வேண்டியதை வெட்டினான். அகற்ற வேண்டியதை அகற்றான். உடைக்க வேண்டியதை உடைத்தான். கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்தான். பாருங்க, செம்மையாய் நடந்தான். கர்த்தரை தேடுவதற்கு யூதா ஜனங்களை எல்லாரையும் ஒருமுகப்படுத்துறான். அதனால தேசம் அமெரிக்கையாய் இருந்தது என்று பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடினாலே யூதா அரணான பட்டணங்களை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அவனுடைய தேசத்துல ஒரு அமைதி, சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்களும் அந்த ஜனங்கள் குடியிருந்தாங்க. அதற்கு காரணம் ஒரு ராஜா, ஒரு தலைமை சரியா இருந்துச்சுன்னா தேசம் அமைதியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற, அதனால்தான் நம்ம ரொம்ப ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆள்கிறவர்கள் ஒரு அமைதல் உள்ளவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய இந்த தேர்தலில் கூட நாம் அப்படியாய் ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாசப்படுத்த அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். அப்போதுதான் தேசம் அமைதலாய் இருக்கும். 15-19 பாருங்க, அதே 2 நாளாம் 15-19 வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் வரைக்கும் யுத்தம் இல்லாதிருந்தது. எவ்வளவு பார்த்தீங்களா? 35 ஆண்டுகள் யுத்தம் இல்லாதிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல இப்ப சொன்னதுபடி அவரிடத்திலே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, அவரை தேட வேண்டும். உண்மையும் நீதியுமாய் இருக்க வேண்டும். அகற்ற வேண்டியதை அகற்ற வேண்டும். உடைக்க வேண்டியதை உடைக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு அகன்று நாம் கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சியாய் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தர் என் ஜனம் என்று உரிமையோடு சொல்கிறார் அல்லவா? நீங்களும் நானும் அந்த உரிமைக்கு பாத்திரவான்களாய், பாத்திரவாட்டிகளாய் நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதலான ஸ்தாபனங்களிலே, எத்தனையோ வீட்டுல பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லை, அமைதல் இல்லை, சமாதானம் இல்லை. நீங்களும் நானும் ஒரு அமைதலான இடங்களிலே குடியிருக்க வேண்டும் சொன்னால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை தேட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அமைதலான சமாதானமான தாபரங்களில் குடியிருக்க முடியும். அப்போதான் கர்த்தருடைய ஜனங்களாய் நாம் வாழ முடியும். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள நம்மை பார்த்து என் ஜனத்தை நான் சமாதான தாபரங்களில குடியிருக்க பண்ணுவேன். நிலையான வாசஸ்தலங்களை, அமைதியான இடத்துல அவங்கள நான் குடியிருக்க பண்ணுவேன் நம்மை பார்த்து சொல்வார். அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோமா? ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவையின்
சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. மூணாவது பாருங்க, யாத்திராகமம் 3:7 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளூட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, ஆண்டவர் அங்கலாய்க்கிறாரு, மோசையை அழைக்கிறாரு. மோசையை முச்செடியிலிருந்து அவர் தரிசனம் கொடுத்து அழைக்கிறாரு. ஏன் ஜனம் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தப்பா, அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய வேதனைகளெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன், அவர்களை விடுவிப்பதற்காகவே நான் இறங்கினேன், உன்னைதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் சொல்றான், நான் ஒண்ணுமே எனக்கு தெரியாது, இவ்வளவு ஜனங்களை நான் எப்படி வழிநடத்த முடியும்? இல்ல உன்னை கொண்டுதான் நான் செய்ய போறேன்னு சொல்லி பல மறுதளிப்புகள் இருந்தாலும் மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனுக்கு துணையாக ஆரோனை தெரிந்து கொண்டார். நான் பேச அறிய, நான் திக்கு வாயுள்ளவன், மந்த நாவுள்ளவன்லாம் சொல்றான். ஆனாலும் ஆண்டவர் விடவேலை, மோசேயை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, மோசே நீ போய் பார்வோன் இடத்துல உன்னை காட்டு, நான் எனக்கு அடையாளம் என்னெல்லாம் கேட்கிறேன், நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல வேண்டியதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான் அது. அப்ப மோசே போய் காரியங்களை சொல்றாரு. பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். பலவிதமான 10 வாதைகள்ங்க. அவனுக்கு விடவே மனசு வரல. பார்வோனுக்கு யோசேப்பை அறியாத ஒரு ராஜாங்க வந்தான். யோசேப்பு நிமித்தமா அந்த தேசம் எவ்வளவு சௌக்கியமாய் இருந்தது, நலன் கொண்டதெல்லாம் நினைக்கல. யாருமே சொல்லலையா? அல்லது ஜனங்கள் நிறைய பெருகிட்டாங்கன்னு அவனுக்கு பொறாமையாயிருச்சா? இல்ல, தெரியாது. ஆனாலும் கூட அவர்கள் பெருகினார்கள். அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஒடுக்கினான். நிறைய வேலைகள் வாங்கினான். ஆண்டவர் பார்க்கிறார். அந்த என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டு அவர்களுடைய வேதனைகளை அறிந்து அவர்களை விடுவிப்பதற்காக இறங்கினேன். மோசே, நீ என்னோட கூட சேர்ந்து அவர்களை விடுவிக்கணும், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. அதே போல மோசே போய் பார்வோனிடத்துல சொல்றாரு. நிறைய காரியம் விடவே மாட்டேனாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு 10 வாதைகளை அனுமதிக்கிறார். கர்த்தாவின் முதலாவது பாருங்க, நதியின் தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறியது. அடுத்தது தவளைகளை பிறப்பிக்க பண்ணினாரு, நாரி போச்சு. அதெல்லாம் தெய்வங்களா அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. தண்ணீர், அந்த நைல் நதியின் தண்ணீர் அவங்க தெய்வமாய் வணங்கினது, அது ரத்தமாய் மாறியது. நீ நம்பின அந்த தெய்வமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்வதற்காக தான் அந்த முதலாவது அந்த தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த நதியின் தண்ணீரை ரத்தமாய் மாறினான், நாரி போனது. அது பிறகு தவளைகளை அவர்கள் தெய்வமாய் வணங்கினார்கள். அந்த தவளைகளால் தேசம் நிறைந்தது. அதற்கு பிறகு அந்த கோலை நீட்டினவுன்னு அந்த தவளைகள்லாம் செத்துது. ஒரே ஊரே நாடே நாரினது. நீ நம்பின அந்த தவளைகள் எனும் தெய்வத்தை அதெல்லாம் நாரி போக பண்ணின. அடுத்தது பேன்கள் பிறப்பிக்கப்பட்டது. அடுத்தது 4வதாக வண்டுகள். பாருங்க, அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். பாருங்க, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டிலே அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, என் ஜனம் இருக்கிற அந்த கோசே நாட்டுல இந்த வண்டுகள் வராதுப்பா, அதை நான் விசேஷப்படுத்தி இருக்கிறேன். என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் வித்தியாசத்தை நான் உண்டாக்கும்படியாக நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ள போய் சொல்லு, நாளைய தினத்தில் இது நடக்கும்னு சொல்லு. பாத்தீங்களா, அதே மாதிரி நடக்குதுங்க. அவருடைய ஜனங்கள் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த கோசே நாட்டில வண்டுகளே வரல. பாருங்க, நிறைய காரியம் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்க, கொடிய கொள்ளை நோய் வருது. 5வது 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, மகா கொடியான
கொள்ளை நோய் கழுதைகள் மேலும் குதிரைகள் மேலும் மிருக ஜீவன்கள் எல்லாத்து மேலும் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்தருக்கு உரியவர்கள் எல்லாவற்றிலும் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்த்தீங்களாங்க, தம்முடைய ஜனங்களை எப்படி வித்தியாசப்படுத்தி விசேஷப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனங்கள்ங்க. முதல்ல பாடணும்ல பாட்டு, நான் என்றும் உந்தன் பிள்ளை, நீர் என்றும் எந்தன் தந்தை, தேவனே நானும் சொந்தம், தேவனே நாங்கள் உம்ம தஞ்சம், ஆண்டவரே நீர் என் தஞ்சம் என்று சொல்லி பாடணும் இல்லையா? அப்படி உரிமை பாராட்டி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை விசேஷப்படுத்துவார். அடுத்ததாய் பாருங்க, அந்த எரிபந்தமான கொப்பளங்கள் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னா, அது எகிப்து தேசம் எங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருகங்களின் மீதும் எரிபந்தமான கொப்பளங்களை எழும்ப பண்ணும். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக நின்றார்கள். அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் வாரி இறைக்கும் போது கொப்பளங்கள் எழும்பிற்று அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விசேஷப்படுத்தி எந்த தீமையும் வராதபடி பாதுகாத்து கொண்டார். கல்மழை பாருங்க, 9, 22, 23 வசனங்கள்ல கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டுன்னு சொல்றாரு. அப்படியே மோசே தன் கையை கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகம், அக்கினி பாருங்க தண்ணி மாதிரி வேகமா ஓடிட்டு எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. ஆனா அந்த இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. 26ஆம் வசனம். எப்படிங்க, எவ்வளோ ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் விசேஷப்படுத்தி இருந்தார். இன்னும் சொல்றேன் பாருங்க, கல்மழை இல்லையா? அடுத்தது பாருங்க, வெட்டுக்கிளிகளுக்கும் அப்படிதான். அடுத்தது பாருங்க, வெட்டுக்கிளிகள் 10, 4, 5 வசனங்களை பாருங்க. நீ என் ஜனங்களை போக விட்டேன் என்பாயானால் நான் நாளைக்கு உன் போக விடமாட்டேன் என்பாயானால் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும் அப்படின்னு சொல்ற. உன் வீடுகளும் உன் ஊழியக்காரர்கள் வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும், வெட்டுக்கிளிகளால் நிரம்பும் அப்படின்னு சொல்றார் பாருங்க. ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு காரியம் சொல்ற பாருங்க, காரிருள் 10ஆம் அதிகாரம் 22, 23 பின்பகுதியெல்லாம் பாருங்க. மோசே தன் கையை 9வது வாதையது 10 வாதை சொன்ன இல்லையா? 9வது வாதை, மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கு 3 நாள் மட்டும் காரிருள் இருந்தது. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை, காண முடியவில்லை. ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை. தடவி கொள்ளத்தக்கதான காரில் இருந்தது. ஆனா அந்த பின்பகுதி சொல்லுது, அந்த 23ஆம் வசனத்தின் பின்பகுதி, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் வெளிச்ச வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. எப்படிங்க, எல்லா பக்கமும் இருங்க, ஆனா இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களிலோ வென்றில் இருளில் வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வித்தியாசத்தை காட்டுறார். என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ பாருன்னு சொல்றார். கடைசியாக எதுக்குமே அசரலங்க, சரின்னு தலையாட்டி திரும்பி கடினப்படுத்துறான் ஆண்டவர். கடினப்படுத்துறார் தலைச்சன் பாருங்க. அடுத்தது 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, கடைசி வாதை. அதுக்கு பிறகுதான் அவன் ஜனங்களை விடுறத நம்ம பார்க்கிறோம். 11, 5ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகளையும் ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்கள் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, அதனால் எகிப்து தேசத்தில் இதுவரைக்கும் முன்னும் பின்னும் இல்லாத ஒரு பெரிய கூக்குரல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்புறம் பாருங்க 7ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை
அசைப்பதில் ஒன்றும் நடக்காது அவங்களுக்கு. அவங்களுடைய அவங்க அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை இது பண்ணி அந்த ரத்தத்தை உங்கள் வீட்டு நிலைக்காலெலாம் பூசுங்க. சங்கார தூதன் வரும்போது யார் வீட்டில் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கோ அவன் கடந்து போவான்னு சொல்லி அப்படிலாம் சொல்லி கொடுக்குறார். அதுக்கு பிறகுதான் அங்கே ஒரு விடுதலை கிடைக்குது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பிரியமானவர்களே, என் ஜனத்தை மீட்கும்படியாக கர்த்தர் பட்ட பிரயாசம் எத்தனை எத்தனை பாருங்க. அந்த வாதைகள் அந்த எகிப்து தேசத்துக்கும் அந்த ராஜாவுக்கும் அவங்க ஜனங்களுக்கும் வந்ததை தவிர தம்முடைய ஜனங்களை அழகாய் பாதுகாத்தார், அழகாய் வழி நடத்தினார், அழகாய் கொண்டு வந்தார். அப்படியே செங்கடலுக்கு வரும்போது செங்கடல் அப்படி கரத்தை நீட்டும் போது பாதை உண்டானது. பாதை வழியாய் கடந்து போனார்கள். பின்னாலே துரத்தி வந்த அந்த எகிப்தியருடைய சேனைகள் வந்து கொண்டே இருக்கும் போது இவர்கள் கடந்து போய்விட்டார்கள். மோசையை கோலை நீட்டு என்று சொல்லும்போது அவன் நீட்டினான். எல்லாம் கடலின் ஆழத்திலே அமிழ்ந்து போனார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எத்தனை சேனைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் யார் நம்மை ஒடுக்கினாலும் பிரியமானவர்களே நாம் ஒடுங்கி போவதில்லை. நாம் தலை நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் கிருபை செய்வார். எந்த வாதையும் நமக்கு அணுகாது, எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்களை பார்த்தோம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நாம் பாவத்தில் விழுந்து போய்விடக்கூடாது. ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு பரிதபிப்பு. ஆண்டவர் ஒரு தகப்பனை போல பரிதபித்து நம் மண்டை சேர்த்து கொள்கிறார். 2வது, நம்மை சமாதான தாவரங்களில் குடியிருக்க செய்து நிலையான வாசஸ்தலங்களும் அமைதியாய் தங்கி குடியிருக்கும்படியாக செய்வார். 3வது, என் ஜனத்திற்கு எந்த வாதையும் வராதபடி மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காணும்படியாக அதிசயத்தை விளங்க பண்ணுவார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து இதை குறித்து தியானிக்கலாம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிறோம், வணங்கிறப்பா. நல்லவரே, வல்லவரே, மீட்பரே, ராஜாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து காத்துக்கோ அப்பா. தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் ஜனம் என்று உரிமையோடு சொன்னீரே, அந்த உரிமையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள உம்முடைய ஜனமாய் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ அர்ப்பணிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.